வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ளை பண்ணுவதற்கான லாஸ்ட் டேட் 31/5/2024, அதாவது நேற்றோடு முடிந்துவிட்டது. இந்த வருடம் அப்ளை பண்ணும்போதே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள் மட்டும்தான் போர்ட்டலில் போய் நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சேஞ்சுமே அப்ளிகேஷன் நம்மளால் அந்த டயத்தில் பண்ண முடியாது. ஒன்லி காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ள காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடந்த 10 ஆண்டு காலமாக சட்டக்கல்வி படிப்பதற்கு மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு சட்டக்கல்வியில் சேருவதற்காக விண்ணப்பிக்கின்றனர். இந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்துள்ளது என்பதை இப்பொழுது பார்ப்போம். த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா, அந்த காலேஜுக்கு 7140 அப்ளிகேஷன் வந்துள்ளது. அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் லா காலேஜுக்காக 24,670 அப்ளிகேஷன் வந்துள்ளது. அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி நீங்கள் மெயில் பண்ணியிருப்பீங்க. அந்த கரெக்ஷன் அப்ளிகேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதாவது வருகின்ற ஜூன் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் போர்ட்டலில் போய் நம்மளுடைய அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி வியூ பண்ணி பார்க்கும் பொழுது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இன்னும் கரெக்ட் பண்ணாமல் இருந்தால் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணுங்கள். அவங்க அதை கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் இயர் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலை இப்போ பார்ப்போம் வாங்க. முதல்ல சோயலில் என்ன கட் ஆஃபில் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசிக்கு 98 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிக்கு 92 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம்முக்கு 92.25, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 90.750 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 93.5 வரைக்கும் கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 91 வரைக்கும் கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு 89 வரைக்கும். இப்போ பிபிஏ எல்எல்பிக்கு என்ன கட் ஆஃபுக்கு லாஸ்ட் டே கிடச்சிச்சின்னு பார்ப்போம். பிபிஏ எல்எல்பிக்கு ஓசிக்கு 96.50, பிசிக்கு 91.75, பிசிஎம்முக்கு 87.5, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 89.750, எஸ்சிக்கு 92.25, எஸ்சிஏக்கு 88, எஸ்டிக்கு 86.50. பிகாம் எல்எல்பிக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் டே கிடச்சிச்சின்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஓசிக்கு 99.250, பிசிக்கு 96, பிசிஎம்முக்கு 96, எம்பிசி அண்ட் டிஎன்சி 92, எஸ்சிக்கு 95.50, எஸ்சிஏக்கு 85.50, எஸ்டிக்கு 87.50க்கு கிடச்சிருக்கு. பிசி எல்எல்பிக்கு என்ன கட் ஆஃப் லாஸ்ட் டே கிடச்சிச்சின்னு பார்ப்போம். ஓசிக்கு 92.75, பிசிக்கு 88, பிசிஎம்முக்கு 82, எம்பிசி அண்ட் டிஎன்சி 87.25, எஸ்சிக்கு 84.75, எஸ்சிஏக்கு 71.5, எஸ்டிக்கு 63.75. அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடையாது இப்போ பார்ப்போம் வாங்க. ஓசி 93, பிசி 83, பிசிஎம் 83.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி 83.23, எஸ்சி 84.50, எஸ்சிஏ 81.92, எஸ்டி 66 வரைக்கும் லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. ப்ரைவேட் லா காலேஜ் லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சின்னு பார்ப்போம். ஓசிக்கு 93, பிசிக்கு 71.75, பிசிஎம்முக்கு 57.75, எம்பிசி அண்ட் டிஎன்சி 55, எஸ்சிக்கு 64, எஸ்சிஏக்கு 49.75, எஸ்டிக்கு 47.25 வரைக்கும் லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் மோரர்லெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கட் ஆஃப் இருக்காது, கொஞ்சம் ஜஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் இயர் ப்ரைவேட் காலேஜெலாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2nd வீக்கில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். அதனால் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. டிசி, மார்க் லிஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அஃபிடவிட், ஃபோட்டோ எல்லாமே ரெடியாக எப்போவுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எக்ஸாக்டாக வருன்றதை இன்னும் 2 நாளில் உங்களுக்கு
கண்டிப்பாக ஒரு வீடியோ மூலம் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.